அதாவது அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை நீங்க உத்து கவனிச்சிங்க அப்படின்னாலே அவருடைய மாற்றம் வந்து இப்போ நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது தம்பி அப்படின்னாரு, தம்பி தம்பின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல விஜய்க்கு எதிராக பெரிய அளவில் திரும்புறாங்க. அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கை ரீதியாக மோதல்கள் எல்லாருக்கும் வருவது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் விஜயை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய நிலைக்கு சீமான் அவர்கள் எந்த பாயிண்ட்ல 100% திரும்புறாங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் முக முத்து அவர்களுடைய மறைவுக்காக இல்லம் தேடி சென்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசி வந்த பிறகுதான் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கட்சியுமே பெரிய அளவில் எதிரி கிடையாது, இப்போ எதிரி டிவிகே தான், விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி முழு மூச்சா களத்தில் இறங்குறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மோடிக்கும் விஜய்க்கும் வந்து வித்தியாசமே கிடையாது. ஸோ இந்த மீனவர்கள் பிரச்சனையை ரெண்டு பேருமே வந்து மேலோட்டமாக பேசிட்டு போவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ மோடியையும் விஜயையும் இணைத்து டார்கெட் பண்ணி பேசுவதற்கான நோக்கம் என்ன அப்போ சீமான் கிட்ட அப்படிங்கும் போதான் அப்போ சீமானுக்கு வந்து அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சில பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாகவே பேசிட்டாங்க. சபரீசன் மூலமாக செந்தில் பாலாஜி மூலமாக சபரீசனுடைய உத்தரவின் பேர்ல செந்தில் பாலாஜி மூலமாக சீமானுக்கு பெரும் தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற முடியாத அளவுக்கு சீமான் அவர்கள் வந்து அந்த சந்திப்புக்கு பிறகு பெரிய ஒரு மூட்டையை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தான் அங்க வந்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த மூட்டைகள் பண மூட்டைகள் கொடுக்கப்பட்டதன் நோக்கமே விஜயை வந்து முழுக்க அடிச்சு காலி பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா விஜயுடைய வருகை திமுகவுக்கு வாக்கு வங்கியில சரிவை ஏற்படுத்தும்.